அத்தனை ஹெட்லைனாக நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேரும் நம்முடைய தலைவரை பற்றி தான் இன்று ஊடகங்களும் பத்திரிகைகளும் சமூக ஊடகங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றன. எல்லோரும் நினைத்தார்கள் இன்றைய தினம் நம்முடைய தலைவர் அவர்கள் முதல்வர் அவர்களை காலை 11 மணிக்கு சந்தித்தார்கள். 11 மணிக்கு சந்திக்கும் போது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், தலைவர் கண்டிக்கப்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஒன்றுமில்லை. நம்முடைய தலைவர் நேரடியாக சென்று முதல்வரிடம் மனுவை கொடுத்தார்கள். உடனடியாக முழுமையாக மதுவிலக்கை கொண்டு வாருங்கள் என்று கொடுத்தார்கள். அதற்கான முயற்சியை தலைவர் முன்னெடுக்கிறார்கள். ஒன்றை மட்டும் இங்கே நான் கூறிக்கொள்கிறேன், வருங்காலங்களில் 26 சட்டமன்ற தேர்தலில் யார் மதுவை ஒழிக்க முன்வருகிறார்களோ, யார் எல்லோருக்கும் அதிகாரம் என்ற அடிப்படையில் கூட்டு மந்திரி சபையை யார் அமைக்க விரும்புகிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் கூட்டணி மட்டுமே வெற்றி பெறும், இந்த ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்று கூறி கொள்வதுடன் அடுத்தபடியாக எக்ஸ் ஜவான் அண்ணன் கோபி அவர்கள் உரையாற்றுவார்கள்.